Hey guys, வணக்கம். நான் விமல். நீங்க பார்த்துட்டு இருக்குது விமல்ஸ் வியூ. என்னோட சேனல்ல ஒரு பெஸ்ட் வீடியோனா அது வந்து ஹெலிகாப்டர் வீடியோ தான். அந்த ஹெலிகாப்டர் ரைடு போகும்போது எனக்கு அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த ஹைட்ல இருந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற லேண்ட்ஸ்கேப்பே வந்து ஒரு ட்ரோன் வியூவில் பார்த்தோம்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு நான் முடிவு பண்ண ஒரு ட்ரோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலி DJI Mavic Mini2 இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளைலாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு காம்பேக்டான பேக்கில் வந்து இந்த ட்ரோனை பேக் பண்ணியிருக்காங்க. அசசரி பாக்ஸ், ஒரு கண்ட்ரோலர் அண்ட் தென் ட்ரோன் இருக்குது. சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 விங்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வாங்குகிற பேக்கில் வந்து இவ்வளோ அசசரிஸ் இருக்காது. ஒன்லி ஃப்ளைமோர் காம்போவில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் விங்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரோனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ட்ரோன் வந்து எப்பவுமே கரெக்டாக பேக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் வந்து ஈஸியாக ட்ரோனோட விங்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த லாக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைரெக்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரோனை ஓப்பன் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் சைட் வைஸாக ஓப்பன் பண்ணணும். பேக்கில் இருக்கிறத நீங்கள் வந்து டவுன்வர்ட்ஸாக புல் பண்ணி எடுக்கணும். வெயிட் பார்த்தீங்கன்னா 249 கிராம். வெயிட் கம்மியாக இருக்கனால தான் நமக்கு வந்து ஃப்ளையிங் டைமு 30 மினிட்ஸ் கிடைக்குது. ஸோ நல்ல ஹைட்டுக்கும் நம்மளால் பறக்க வைக்க முடியும். ட்ரோனுக்கு வந்து USB Type-C சார்ஜிங் ஹப் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சார்ஜிங் ஹப். இந்த பட்டன் வந்து உங்களுக்கு சார்ஜ் இண்டிகேட் பண்ணும். இதில் நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா இதில் இருக்க சார்ஜை வந்து நீங்கள் மற்ற கேஜெட்ஸுக்கும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் சார்ஜிங் ஹப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரோலருக்கும் நம்மளோட மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை USB 2.0 இருக்க மொபைல் வச்சுருந்தாலும் சரி, Type-C மொபைலாக இருந்தாலும் சரி, எல்லா மொபைலுக்கும் கம்பேட்டபிளாக இருக்க மாதிரி அவங்க அந்த அசசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோலர் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரோனோட பாட்டமில் நமக்கு இந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டபுள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ரெஸ்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரோன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த லைட் வந்து நீங்கள் நைட் டைமில் ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கண்ட்ரோலரை மொபைல் கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த கண்ட்ரோலரில் இருக்க மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈஸியாக வந்து நம்ம மொபைலை வந்து எந்த ஸ்லிப்பும் ஆகாமல் நல்லா ஹோல்ட் பண்ணிக்குது. கண்ட்ரோலரும் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். இப்போது க்ரோமில் போய் நம்ம DJI ஃப்ளை ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் மூலிமா தான் நம்ம வந்து கண்ட்ரோலரையும் ட்ரோனையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே கனெக்ட் டு ஏர்க்ராஃப்ட் கொடுத்துட்டு என்ன மாடல்னு செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது நம்ம ட்ரோனை ஆன் பண்ணியிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். வீட்டுக்குள்ளே இருக்கனால எனக்கு GPS சிக்னல் கிடைக்கல. ஸோ அனேபிள் டு டேக் ஆஃப் வருது. ஸோ நீங்கள் GPS லொக்கேஷன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த அனேபிள் டு டேக் ஆஃப் போயிடும். பேட்டரி பர்சன்டேஜ் வந்து மேலே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. என்ன வீடியோ குவாலிட்டி சூஸ் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம கீழே பார்த்துக்கலாம். நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்க லைட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ISO அண்டு ஷட்டர் ஸ்பீட் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நான் ட்ரோன் எடுத்துகிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போகிறேன். ஓப்பன் ஸ்பேஸ் போனோடனே எனக்கு வந்து GPS சிக்னல் கிடச்சிருச்சு. ஸோ எப்போ உங்களுக்கு டேக் ஆஃப் பெர்மிட்டட் ஆகுதோ அப்போ தான் ஃப்ளை பண்ணுறது ஒரு குட் ப்ராக்டிஸ். டேக் ஆஃப் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரோன் ஃப்ளை ஆக ஸ்டார்ட் ஆயிரும். Take off. The home point has been updated. Please check it on the map. இந்த ட்ரோனில் நான் எடுத்த சாம்பிள் ஷாட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம்.
நம்ம இப்போ ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். வெயிட் வந்து 249 கிராம்ஸ். இதோட ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அப்ராக்சிமேட். ஸோ நம்ம என்ன மோடில் ஃப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி பேக்கப் மாறும். இதில் வந்து நமக்கு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் மோட், சினிமேட்டிக் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட். லெவல் 5 விண்ட் ரெசிஸ்டன்ஸில் வருது. எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஷாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வீடியோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 1080 பிக்சல்ஸில் 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் இந்த ட்ரோனில் ஷூட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 4x ஜூம் இருக்குது. ரிட்டர்ன் டு ஹோம் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ லைக் நீங்கள் எங்கேயாச்சும் வந்து ட்ரோனை பறக்கும் போதும் எங்கே பறக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டிங்கன்னா ஸோ அதுவாக வந்து ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு அதுவாக ட்ராக் பண்ணி நம்ம ஹோமுக்கு வந்துடும். ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல ஃபியூச்சர். இந்த ட்ரோனை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கலாம், 180 டிகிரி ஷாட்ஸ் எடுக்கலாம், டைனி குளோபல் ஷாட்ஸ் எடுக்கலாம். இதில் ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் என்னென்னா ஆட்டோமேட்டிக் குவிக் ஷாட்ஸில் நிறையா எடுக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோன்னா அதுவாகவே வந்து எல்லா ஷாட்ஸுமே எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஓவரால் அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இந்தியாவில் அஃபிஷியல் சேல் கிடையாது. இந்த ட்ரோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வாங்கணும், என்ன மாதிரியான ப்ராப்பர் வேலை வாங்கணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்த சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் ட்ரோனில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் நிறையா ட்ரோன் ஷாட்ஸ் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் என்ன இதை விட ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸ்டே டியூன் கைஸ். பாய் ஃப்ரம் விமல். டேக் கேர். நன்றி.